போட்டி தேர்வு மாணவ அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து குரூப் 1 இன்டர்வியூக்கு எல்லாருமே பயங்கரமா படிச்சுட்டு இருப்பீங்க. இதில மெயினா பார்த்தீங்கன்னா, ஒரு 1/3 அல்லது ஒரு 20% அளவுக்கு சப்ஜெக்ட் வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கேன். அதனால என்னுடைய இன்டர்வியூல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அது போக என்னெல்லாம் கேட்கலாங்கிற மாரி போட்டிருக்கேன். இதுமாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம போடுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே போட்டுருவோம். அது போக நீங்க பேசிக்கா அத வச்சு நீங்க டெவலப் பண்ணிக்கணும். எப்படினாலும் கேட்கலாம். இப்ப நான் இன்டர்வியூ போகும்போது எனக்கு இன்டர்வியூல என்னென்ன கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, மேத்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபுல்லா ராமானுஜத்த பத்தி தான் கேட்டாங்க. ராமானுஜம் எங்க பிறந்தாரு? ராமானுஜத்த இங்கிலாந்து கூட்டு போன ப்ரொபோசர் நேம் என்ன? ராமானுஜன் நம்பர் என்ன? ஏன்னா பேசிக்கா உள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பத்தி கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. பொதுவா மத்தவங்ககிட்டயும் கேட்டு என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அதில டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன் பத்தி கேட்குறாங்க. 2க்கும் என்ன டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்ப டிஃபரன்ஷியேஷன் சொல்லும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எ ஃபங்ஷன். ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச், ஒரு ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகுற மாரி, அல்லது வந்து ஒரு ஒரு டேப்லேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஒரு டேப் இருக்குது. டேப்லேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது. அப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் பெர் செகண்ட். அப்படி இது பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டகிரேஷன்ங்கிறது பார்க்கும்போது அக்குமுலேட் ஆகுறது. ஒரு இடத்துல குவியிறது, அக்குமுலேட் ஆகுறது. அப்போ நம்ம என்னென்னா, இப்போ ஒரு டேப்லேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுறது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன். டோட்டல் வாட்டர் கலெக்டட், எல்லா வாட்டரையும் கலெக்ட் பண்ணி அந்த ஓவரி டைம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன். இல்லைன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது, அது டிஃபரன்ஷியேஷன். டோட்டல் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டை மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் பார்த்தா டிஃபரன்ஷியேஷன். டோட்டல் ரெவன்யூ கலெக்ட் ஆகிறது பார்த்தா நமக்கு என்ன இன்டகிரேஷன். இப்படி நீங்கள் எக்ஸாம் நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்புறம் அல்ஜிப்ரானா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரானா என்னன்னு கேட்காங்க. அல்ஜிப்ரானா என்ன, நம்ம படிப்போம். ஏன்னா இப்போ 2x + 3y கான்சனன்ட்ஸ் இருக்கும். அதை சால்வ் பண்ணி அதனுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். அது அல்ஜிப்ரா. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரான்னு சொல்லும்போது இந்த கிரிப்டோகிராஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொஞ்சம் அதை விட அட்வான்ஸ் லெவலில் பார்க்குறது. அப்புறம் ஹவ் வில் யூ அப்ளை இன் மேக்ஸ் இன் அவர் ஒர்க். இது எல்லா இன்டர்வியூலும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. மேக்ஸ் முடித்தனால நம்ம சொல்லணும். இப்போ டிஎன்பிசியை பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டிசியாக போனாலும் சரி, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணுவீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக போனாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணுவீங்க. அந்த இடத்துல உங்கள் சப்ஜெக்ட் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு என்னென்னா ப்ராபபிலிட்டி தான். இந்த ஏபிள் ப்ரைஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் மெடல் ப்ரைஸு, இதெல்லாம் யார் வாங்குவாங்க, என்ன ஃபீல்டுக்கு வாங்கணும், ப்ராபபிலிட்டி தான். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி தான் போட்டுப்போம். ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இது எப்படி சக்ஸஸ் ஆகுது, ஒரு ப்ராபபிலிட்டி போட்டு பார்ப்போம். அப்போ மேக்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம். நமக்கு பித்தாகரஸ் தியரங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஹைபாத்தனிஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது AB² BC² சொல்லி ரூட்டு போட்டால் என்னது பித்தாகரஸ் தியரம். அப்புறம் வேல்யூ ஆஃப் த sin 60. இந்த மாதிரி நம்ம வந்து வேல்யூ ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா சைனுடைய வேல்யூ, காசுடைய வேல்யூ, டேனுடைய வேல்யூ, இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ ஃபாதர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் யாருன்னா ஆர்கிமிடிஸ். யுரேக்கா. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஹூ இஸ் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிஷியன். என்ன இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிஷியன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரியப்பட்டர். இது வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியனுடைய மேத்தமெட்டிஷியன் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஹியூமன் கம்ப்யூட்டர் சகுந்தலா தேவி பற்றி கேட்பாங்க. த ஒன்லி ஏபிள் ப்ரைஸ் வின்னர் இன் இந்தியா சீனிவாச வரதன். இவர் வந்து பேசிக்காக வந்து மெட்ராஸை சார்ந்தவர், இப்போ அமெரிக்கன் சிட்டிசன் வாங்கிட்டார். இவர் 2007 பார்த்தீங்கன்னா ஏபிள் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இந்த ஏபிள் ப்ரைஸ் யார் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா, நார்வே நாட்டுக்கு கொடுக்குறாங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, நோபல் ப்ரைஸ் வந்து மேக்ஸுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. அப்போ மேக்ஸுக்கு நோபல் ப்ரைஸ் ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய 2 ப்ரைஸ் இருக்குது. ஏபிள் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, ஃபீல்ட்ஸ் மெடல்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா அதில் ஏபிள் ப்ரைஸ் வந்து இயர்லி கொடுக்கக்கூடியது, ஃபீல்ட்ஸ் மெடல் 4 வருஷத்துக்கு ஒரு ரூபாய், ரெண்டுமே நமக்கு நோபல் ப்ரைஸ் தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து வேர்ல்டுடைய பையுடைய மதிப்பு நமக்கு தெரியும். பையுடைய மதிப்பு என்னது 22/7. இந்த பைங்கிறது என்னங்கன்னா இர்ரேஷனல் வேல்யூ, ரேஷனல் வேல்யூ கிடையாது, இர்ரேஷனல் வேல்யூ. இதை டெசிமலில் சொன்னால் 3.14. அப்போ 3ங்கிறது மார்ச் மாதத்தை குறிக்குது, 14ங்கிறது டேயை குறிக்குது. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. பை டே என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா March 14. ராமானுஜத்தை பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. ஏன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது.
அவருடைய பிறந்தநாள் தான் நம்ம என்ன சொல்லணும்னா மேக்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறோம். நேஷ்னல் மேக்ஸ் டே என்னன்னு கேட்டிங்கன்னா December 22. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸுங்கிறது மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. ஒரு 6 ஃபீல்டு கொடுப்பாங்க. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. நோபல் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக மேத்தமெட்டிக்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏபிள் ப்ரைஸும்பாங்க. ஏபிள் ப்ரைஸுங்கிறது நார்வே நாட்டுக்காரங்க கொடுக்குறாங்க. இது இப்போ தான் நம்ம பார்த்தோம். நார்வே நாட்டுக்கு இயர்லி கொடுப்பாங்க. 2007 கூட சீனிவாச வரதன் சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா மெட்ராஸை சேர்ந்தவங்க. அப்புறம் இதில் நம்ம பார்க்க ஃபீல்ட்ஸ் மெடல். இது யார் கொடுக்காங்கன்னா கனடா நாட்டிலேருந்து கொடுக்காங்க. கனடா நாட்டில் 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ எத்தனிக் இண்டியன் வாங்கியிருக்காங்க. 2014 மஞ்சுள் பார்கவா. 2014 வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் கொடுப்பாங்க. அக்ஷய் வெங்கடேஷ் 4 வருஷத்துக்கு கூட கொடுக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ் மெடல். இது நோபல் ப்ரைஸுங்கிறது. அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தா சாஸ்திர ராமானுஜ ப்ரைஸ்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 32 வயசுக்கு கீழே மேக்ஸில் யார் அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்களோ அவங்க கொடுப்பாங்க. அப்போ 2024 அலெக்சாண்டர் டூன் அவர் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் என்ன வேல்யூ அப்படிம்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது எல்லா இன்டர்வியூ பேசிக்காக கேட்டுருவாங்க. மேத்தமெட்டிக்ஸ்னால் அக்யூரஸியாக இருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி இன் எவ்ரிடே லைஃப். எல்லாமே லைஃப்பில் ப்ராபபிலிட்டி தான். ஒவ்வொரு செகண்டுமே நம்ம என்ன தான் ப்ராபபிலிட்டி போட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மழை வரும் வராதுங்காங்க பார்த்தீங்களா, அதுவே என்னங்கன்னா ப்ராபபிலிட்டி தான். எல்லாமே லைஃப்பில் எல்லாமே ஒரு எலெக்ஷன் நடந்தால் இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க, ப்ராபபிலிட்டி தான். எல்லாமே வாழ்க்கையில் என்ன கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி எவ்ரிடே லைஃப். அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு கேட்காங்க. பித்தாகரஸ் தியரம்னு நமக்கு தெரியும். இதுதான் பித்தாகரஸ் தியரம். இல்லை ஹைபாத்தனிஸ், இது சைடு, இது அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கும். இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணதை கூட்டி ரூட் எடுத்தால் ஹைபாத்தனிஸ். அப்போ இது எங்கே நமக்கு யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு பில்டிங் போடுறாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அப்போ நம்ம இந்த டேப்பர் போடுறோன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல நமக்கு என்ன வரும், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஸ்கூலில் அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணுறாங்க, அந்த இடத்துல நமக்கு பித்தாகரஸ் தியரம் பயன்படுத்தலாம். ஃபேமஸ் உமன் மேத்தமெட்டிஷியன். ஏன்னா உமன் மேத்தமெட்டிஷியன் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நீனா குப்தா, சகுந்தலா தேவி, ராமா பரிமலா, இவங்களாம் நம்ம இது ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸ்கில்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிஷியன் விச் ஆர் யூஸ்ஃபுல் இன் சிவில் சர்வீஸ். மேத்தமெட்டிக்ஸ் தான், எல்லாமே கால்குலேஷன் தான். அப்போ மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் இல்லாத இடமே கிடையாது. ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் ஆஃப் த தமிழ்நாடு. ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் கேட்டிங்கன்னா நம்ம யாருக்குன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராமானுஜம் தெரியும். இது போக சேஷாஸ்திரின்னு ஒருத்தர் இருக்கார். ஒய் தெர் ஆர் லெஸ் உமன் இன் ஸ்டெம் டிசிப்ளின். அப்போ ஸ்டெம்னா நமக்கு தெரியும், எஸ் ஃபார் என்னன்னா சயின்ஸு, டி ஃபார் என்னன்னா டெக்னாலஜி, இ ஃபார் என்ன இன்ஜினியரிங், எம் ஃபார் என்ன மேத்தமெட்டிக்ஸ். அதில் பெண்களுடைய பங்கு கம்மியாக இருக்குது அப்படிங்காங்க. அதுக்கு மத்திய அரசு மாநில அரசு என்னென்ன ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபேமஸ் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் இன்ஸ்டியூட் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்காங்க. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு கல்கத்தாவில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேத்தமெட்டிக்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு மெட்ராஸில் இருக்குது. இப்போ இதெல்லாம் இன்ஸ்டியூட்டு. அப்புறம் நார்மலாக கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்சிஎம் கசிப் எங்கெல்லாம் அது ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது. இப்போ ஒரு சிக்னல் லைட் எரியும்போது அந்த இடத்துல எல்சிஎம் ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டா சொன்னால் போதும். அப்போ அல்ஜிப்ரா எங்கெல்லாம் அப்ளிகேஷன் ஆகுது. மென்சுரேஷன் வச்சு கேட்பாங்க. 2D 3Dனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு இது 2D ஃபார்முலா 3D ஃபார்முலா கேட்கலாம். 2Dனா என்ன அப்ளிகபிள், ஒரு இடத்துல பெயிண்ட் அடிக்கிறோம் 2D, அல்லது தரையில் இது மார்பிள் ஊட்டுறோம் 2D, ஒரு இடத்துல வாட்டர் ஃபில் பண்ணுறோம் அப்போ அந்த இடம்னா 3D. இந்த மாதிரி அப்ளிகேஷனை கேட்குறாங்க. ஏசியன் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பற்றி சொல்லுங்கம்பாங்க. அப்போ ஆரியபட்டர், ஏன்னா பிரம்மகுப்தா, இவங்களை பற்றி நம்ம சொல்லிக்கிறோம். இதெல்லாம் மேக்ஸில் கேட்ட கொஸ்டின். இது போக நம்ம பேசிக்காக உள்ள 10th புக்கில் பேசிக்காக உள்ளதை மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இப்போ இதுதான் நமக்கு மேக்ஸில் கூட இதுமாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்க்கலாம். தேங்க்யூ.